சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகோட இயக்கத்தில் பிரியங்கா மோகன், பார்க் ஹை-ஜின், நோ ஹோ-ஜின், ரிஷிகாந்த், ஜாங் ஜெயஹா ஜெய ஜெயோன். ஓகே. எனக்கு கொரியன் நேம்ஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக செட் ஆகல. ஐ ஹோப் கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற மேட் இன் கொரியா இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். சமீப காலங்களில் சில வருஷமாகவே இந்தியாவில் கொரியன்ஸுடைய தாக்கம், கொரியன் படங்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ வெப் சீரிஸ், அவ்வளோ படங்கள் இங்கே டப் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு, அதுவும் சூப்பர் ஹிட்டாக வந்து இதாகிற அளவுக்கு இங்கே கொரியன் படங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொரியா நாட்டை வந்து ஒரு கதையில் அங்கே நடக்கிற ஒரு மாதிரி ஒரு கதையை வந்து மையப்படுத்தி கொலா பண்ணி எடுத்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி ஒரு முயற்சி தான் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மேட் இன் கொரியா படத்துலன்னு சொல்லலாம். ஸோ நம்ம கதாநாயகி பிரியங்கா மோகனுக்கு சின்ன வயசில் இருந்தே கொரியானா ரொம்ப பிடிக்கும். அந்த படங்களாக இருக்கட்டும், அந்த நாடு எல்லாமே ரொம்ப பிடிக்குது. ஏன் பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஸோ அவள் எப்படியாவது லைஃப்பில் ஒரு டைமாவது கொரியாவுக்கு போயிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய எய்மாகவே இருக்குது. ஆனால் அதற்கான வாய்ப்பும் வந்து கதாநாயகிக்கு வருது. எப்படி வந்தது, ஏன் வந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த மேட் இன் கொரியா படத்தோடைய கதை. என்னம்மா பொசுக்குன்னு சொல்லிவிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஏன் படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வரும். பட் முழுசாக அப்படியே நான் ரிவீல் பண்ணலை. இதுக்குள்ளே நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்குறப்ப புரிஞ்சுப்பீங்க. அதனால் மொத்தத்தை ஓப்பன் பண்ணி உடச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ட்விஸ்டெல்லாம் வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தோடைய மற்ற விஷயங்கள் பற்றி இப்போ நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக ஃபீல் குட் படங்கள் எடுக்கிறப்ப நிறைய விஷயங்களை வந்து கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்குற ஆடியன்ஸை வந்து அந்த படத்தோடு வந்து ஒன்றை வைக்கணும். அது ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே நம்ம உள்ள ஐக்கியம் ஆயிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லேக் வந்து ஃபீல் ஆகுது. பட் அடுத்த 20 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு ½ அன் ஹவரில் இருந்துன்னு சொல்லணும் அப்படின்னா படத்தோடு நம்மளால் ஈஸியாக வந்து ரொம்ப பொருந்தி போக முடியுது. அதுக்கு என்ன ஒரு விஷயத்த வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து எமோஷ்னலாக உங்கள்கிட்ட வந்து கனெக்ட் ஆகி நீங்கள் வந்து அதுக்காக ரியாக்ட் பண்ணி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டை இந்த படம் நிறைய இடங்களில் கொடுத்துருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு ஓவரால் இந்த படத்தை பார்க்குறப்போ ஒரு ஃபீல் குட் மூவி வந்து பார்த்த மாதிரி டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பிரியங்கா மோகன் ஒரு முழு கதையையும் அவங்க தோளில் வந்து சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர். அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஓவர்டூவும் பண்ணலை, எந்த இடத்துலையும் வந்து என்னடா எப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டையும் கொடுக்காம ரொம்ப அழகாக பிச் பர்ஃபெக்டாக வந்து இந்த படத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே வந்து ஒரு ஹீரோயினிசம் அதை வந்து காமிக்கணுமோ இல்லை தனக்குன்னு ஒரு இது இருக்குது அதை வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த மூமெண்ட்டையும் க்ரியேட் பண்ணாமல் இந்த கதைக்கு இந்த கதாநாயகி என்ன பண்ணுவா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி ஓவர் டூ பண்ணாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரியாவில் நடக்கக்கூடிய இந்த கதையில் இங்கேயும் நடக்குது, அங்கேயும் நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நண்பர்கள் வந்து இவருக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அதுதான் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, பார்க் ஹை-ஜின், நோ ஹோ-ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சில கதாபாத்திரங்கள். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு வந்து தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணணும், இதில் வந்து தன்னுடைய ரோல் என்ன, இது வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் ரொம்ப உணர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜை வந்து கன்வே பண்ணி இந்த படத்தோட கதை இது, ஸ்க்ரீன் ப்ளே வந்து இப்படி நடக்குது, இதில் உங்கள் பார்ட் இது, உங்களோட எமோஷனல் கனெக்ட்டு இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் முக்கியமாக இருக்கும், அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எங்கேயும் பெரிய எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாது. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறப்ப லாங்குவேஜே தெரியாமல் அந்த எமோஷ்னலை வந்து பயங்கரமாக எடுத்துட்டு கேரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த 4 பேருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பாராட்ட சொல்லணும். பிரியங்கா மோருடைய அப்பா கதாபாத்திரம், அம்மா கதாபாத்திரம், சில காட்சிகளில் வந்தாலும் ஜென்சன் திவாகருடைய கதாபாத்திரம், கதாநாயகன் ரிஷிகாந்தோடைய கதாபாத்திரம்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுடைய ரோலை வந்து ரொம்ப நீட்டாக வந்து இந்த படத்திற்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து ரொம்பவே ஃபீல் குட்டை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஹேஷம் அப்துல் வஹாப். ஸோ கண்டிப்பாக ஃபீல் குட் படங்களுக்கு வந்து எப்படி இசையமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட்டே பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இங்கே தமிழ்லையும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு அழகான ஃபீல் குட்டை நம்ம கூட வந்து சேர்ந்து கூட்டிகிட்டு நானும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவலுக்கு கூட்டிகிட்டு போனால் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவருடைய சேயோடு சேர்த்து நம்மளையும் கூட்டிகிட்டு போகிற ஒரு ஃபீல் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. ஸோ டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் ஆண்டனியோட எடிட்டிங் அண்ட் பிரசன்னகுமாரோடைய சினிமாட்டோகிராஃபி நம்ம தமிழ்நாட்டையும் சரி, கேரளாவையும் சரி, கொரியாவையும் சரி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணி கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீம் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா எல்லா விதத்துலையும் வந்து அவங்களுடைய தி பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. படத்தில் நடித்த கதாபாத்திரங்களும் அவங்களுடைய தி பெஸ்ட்டை
தான் அந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் இந்த மேட் இன் கொரியா படம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிம்பிளான சின்ன லைன் தாங்க. எங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நம்ம நினச்சி உடஞ்சி உட்கார்றோமோ, அது எண்டு கிடையாது. அதுதான் வந்து பிகினிங் அப்படிங்கிற ஒரு சின்ன லைன் தான். அத வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணுது. அது எப்படியெல்லாம் வந்து ஒருத்தவங்களுடைய லைஃப்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபீல் குட் மூவியா வந்து குடுத்துருக்காங்க. பிரியங்கா மோகன் பத்தி சில விஷயங்கள் நான் இந்த இடத்துல ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் டான்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் கூட அவங்க நடிச்ச எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ தமிழ்ல வந்து ஒரு சாலிடான பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்துட்டு நிச்சயமா ஒரு பெரிய பிரேக் த்ரூ குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஹோப் வச்ச ஒரு ஹீரோயின். அடுத்தடுத்து அவங்க பண்ண படங்கள் கேப்டன் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரோல் பெருசா வந்து எடுபடல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சூர்யா கூட அவங்க சேர்ந்து நடிச்ச எதற்கும் துணிந்தவன் பாக்ஸ் ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும் இன்னும் நெறைய நம்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல வச்சிருந்தது. அதன் பிறகு அவங்க ஜெயம் ரவி கூட பண்ண பிரதர் வந்து சரியா போகல. ஸோ இந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சோஷியல் மீடியால நெறைய ட்ரால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸில் பிரியங்கா மோகன். பட் அதுக்கு வந்து ரீசெண்டாக அவங்க கொடுத்த இன்டர்வியூஸில் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துறாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல நோட் பண்ணணும்னு சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஹீரோயின்ஸை வந்து ஒரு காமெடியாக ஒரு ட்ரால் மீமாக வந்து கன்வெர்ட் பண்ண ஒரு இதுவாக பார்த்தது பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகனுக்கு தான். ஏதோ இவங்க அளவுக்கு ஷார்ட் பீரியடில் யாரும் இவ்வளவு அளவுக்கு மீம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து மேட் இன் கொரியா ஒரு படம் வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கும் இந்த இடத்துல தான் யார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்குமான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த இதை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ட்ரால்ஸு இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பதில் கொடுக்கும் விதமாகத்தான் இந்த படத்தை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் மேட் இன் கொரியாவுக்கு அப்புறமா அவங்களுடைய லைனப்பில் வந்து கவின் கூட ஒரு படம் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் சில படங்கள் வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க கையில் போயிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக வந்து இந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓவரால் இந்த படம் தியேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். ஒரு இந்த படத்தை வந்து பிரேக் பண்ணி ஒரு இன்டர்வல் கொடுத்து தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் மார்ச் 12th வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா கையில் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் ஆகி உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியாக இந்த படம் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நிறைய இடங்களில் உங்களுக்கு எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகும். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டெல்லாம் நம்மளை ஹோல்ட் பண்ணுறதுக்கு, நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு, நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட நண்பர்கள், இப்படிப்பட்ட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த இடத்துல நிறைய இடத்துல இந்த படம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேட் இன் கொரியா இந்த வீக்கில் ரிலீஸ் ஆன படங்களில் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கு. பாருங்கள்.